காயல்பட்டினம் ரவா ஃபிர்னி நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் செம்ம க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டெசர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி பிஸ்தா, ஒரு கைப்பிடி அக்ரூட் அண்ட் ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி தவிர மற்ற எல்லாத்துலேயும் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவை கருகிடக்கூடாது, நல்லா வறுபட்டு வரணும். ஸோ இந்த டைமில் நல்லா திக்கான பால் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்கக்கூடிய பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க, நல்லா திக்காக இருக்கும். பால் நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த ரவை நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக கலந்து வந்துடும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நட்ஸ் அரைக்கும் போது கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா சரியாக 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா காயல்பட்டினம்ல ட்ரெடிஷ்னலாக சுகர் சேர்த்து தான் பண்ணுவாங்க. சுகர் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு குங்குமப்பூ ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணதை இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ், அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு சூப்பரான டெசர்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.